வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நடந்த நடப்பு நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். முழுமையாக வீடியோ பாருங்கள். கரண்ட் கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்க. 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு அடிஷ்னலாக இருக்கும் உங்களுக்கும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி துளிகள். ஸ்னேகா பார்த்திபராஜா என்ற பெண் வழக்கறிஞர் நாட்டிலே முதல் முறையாக தான் இந்த சாதியும் அல்லது மதத்தையும் சார்ந்தவர் என்று அறிவிக்கும் ஒரு அலுவல் பூர்வமான சான்றிதழை பெற்றிருக்கின்றனர். இவ்வகையில் அவர் நாட்டிலே இம்மாதிரியான சான்றிதழை பெறும் முதல் நபராகியுள்ளார். ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு வளாகமாக சேலத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு மற்றும் உயர் வடிவமைப்பு கொண்ட பல்நோக்கு கால்நடை மருத்துவமனை பூங்காவானது 90,000 ஏக்கரா பரப்பளவில் ஏற்படுத்துகின்றது. தமிழ்நாட்டு செய்திகள். தமிழ்நாட்டில் புலம்பெயர் வாய்ந்தவர்கள் உதவி மையம். ஒடிசா மாநிலம் அரசு திருப்பூரில் பெயர் வாய்ந்தவர்களுக்கான உதவி மையத்தை ஆரம்பிக்கின்றன. இம்மையம் ஒடிசாவில் தமிழ்நாட்டிற்கு யாரெல்லாம் புலம்பெயர்ந்து உள்ளவர்களோ அவர்கள் ஆதரவை உதவியையும் வழங்கும். இம்மையம் முக்கியமாக தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கொலசியா யோஜனா திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற திறனற்ற தொழிலாளிகளின் குறைகளை தீர்க்கும். ஐக்கிய பேரரசு இந்திய சமூக புதுமைக்கான சவால். மதராஸ் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தின் சேர்ந்த மாணவர்கள் ஐக்கிய பேரரசு இந்திய சமூக புதுமைப்பு சவால் 1வது மற்றும் 3வது இடங்களை கைப்பற்றியுள்ளன. 2வது இடம் ஈரோட்டில் உள்ள கொங்கு பொறியியல் கல்லூரியை சேர்ந்த அணிக்கு சென்றது. இந்த போட்டியில் ஐக்கிய பேரரசு இந்திய சமூக தொழில் முன்னேற்றம் கல்விக்கான வலிமையப்பால் UK இந்தியன் சோஷியல் என்டர்பிரினர்ஷிப் எஜுகேஷன் நெட்வொர்க் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வருடம் அதன் 2வது பதிப்பு நடத்தப்பட்டது. தேசிய செய்திகள். ஆராய்ச்சி சூழ்நிலை மேம்படுவதற்கான திட்டங்கள். இந்தியாவின் உயர்கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி குழுவை மேம்படுத்துவதற்காக இளம் ஆராய்ச்சிகளை தக்க வைப்பதற்காக அரசு பின்வரும் திட்டங்களை அறிவித்திருக்கிறது. பிரதம மந்திரியின் ஆராய்ச்சி உதவித்தொகை. திறமையான மாணவர்கள் நாட்டில் உள்ள ஆராய்ச்சியில் ஈடுபடுத்த கவர்ச்சிகரமான உதவித்தொகை அளிக்கப்படுகின்றது. தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு 5 வருடம் உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. முதல் 2 வருடங்களுக்கு மாதத்திற்கு 70,000 ரூபாய், 3ஆம் வருடத்தில் மாதத்துக்கு 75,000 ரூபாய், வருடாந்திர ஆராய்ச்சிக்கான உதவித்தொகை மானியமாக 2 லட்சம் ரூபாய், 4வது மற்றும் 5வது வருடங்கள் மாதத்திற்கு ரூபாய் வழங்கப்படுகிறது. சர்வதேச செய்திகள். உலக அரசாங்க மாநாடு 2017 துபாயில் 7வது வருட உலக அரசாங்க மாநாடு நடத்தப்பட்டது. சுற்றுலா செய்திகள். பெருங்கடலில் பற்றிய ஆராய்ச்சிக்கான தொலைதூரத்திலிருந்து இயக்கப்படும் படகுகள். பெருங்கடல் மேற்பரப்பு வாகனமாக தொலை தூரத்தில் இருந்து இயக்கப்படும் ரோபோ பேட் என்பதனை பெருங்கடல் தொழில்நுட்பத்தின் தேசிய நிறுவனம் உருவாக்குகின்றது. இப்பெருங்கடல் மற்றும் வளிமண்டல உணர்வுகளினுடன் பொருத்தப்படுகின்றது. மிகப்பெரிய பனிப்பாறைகள், குறுகிய நீர் வழித்தடங்கள் மற்றும் வாரங்களுக்கு மிக அருகில் இருவருக்கும் பெருங்கடலின் அளவுகளை அளவிட தொலைதூர இடத்திலிருந்து இந்த 10x2 அடி அளவிடை படகை இயக்க முடிவு. முக்கிய தினங்கள். தேசிய பெண்கள் தினம் பிப்ரவரி 19. தேசிய பெண்கள் தினம் முதலாக 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இந்த தினம் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநரான சரோஜினி நாயுடுவின் பிறந்தநாள் தினத்தன்று அனுசரிக்கப்படுகின்றது. சரோஜினி நாயுடு 1879ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி பிறந்தார். அவர் 1949ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி காலமானார். இது அவரது 135வது பிறந்தநாள் ஆண்டு விழாவாகும். சரோஜினி நாயுடு இந்தியாவின் நைட்டிங்கேல் என்றும் அழைக்கப்படுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபியூச்சரில் பெட்டர் கண்டென்ட் போடுவோம். நன்றி. But I know what it takes. I'm motivated by a mix of emotions.